தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி வந்து எப்படி இருக்கும்? கெட்டது நீங்கி நல்லது நடக்க போகுதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது தனுசு வீட்டுக்கு மட்டும் இது ஒரு யோகம்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போறாரு. இந்த டைம்ல வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்வியல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறாங்கிறது தான் உண்மை. நிறைய பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாம இருக்கு, அவங்க ஒரு பெண்ணா இருந்து ஒரு 28 வயசை தாண்டிட்டாங்க, ஒரு ஆண் வந்து 40 வயசை தாண்டிட்டாங்கன்னா இந்த நேரத்துல என்ன தோஷம் அவங்க சுயஜாதகம் இருந்தா கூட குரு அதை இல்லாம பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்வியல சிறப்பாக வைப்பாருங்கிறது தான் உண்மை. இது வரைக்கும் இல்லாத ஒரு முகப்பொழிவு தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் உண்மை. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அவினாசியிலிருந்து ஜோதிடர் திரு சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு வரப்போறாரு. இதை வந்து அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாருமே வந்து 8ஆம் இடத்துக்கு குரு வந்துருச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு டென்ஷனோட இருப்பாங்க. ஸோ தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி வந்து எப்படி இருக்கும்? பொதுவாகவே 8ஆம் இடத்துல ராசிநாதன் வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு விஷயம் தான். அதில் பாருங்க, இது தனுசு வீட்டுக்கு மட்டும் இது ஒரு யோகம்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தனுர் வீட்டுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடக வீட்டில் குரு வர்றது வந்து அவர் குரு உச்சமாக போகிறார். இந்த உச்ச குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறாரு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்வியல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறாங்கிறது தான் உண்மை. ஸோ பொதுவாக வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து ராசிநாதன் வராங்க அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் வந்து கெடுபலன் தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்து 8ஆம் இடத்துக்கு குரு வராங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க கெடுபலன்கள் தான் அனுபவிப்பாங்களா சார்? கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கும் குருவுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். குரு வந்து முழு சுபர். ஆனால் குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது குரு வந்து உச்சமாக போகிறார். இது வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது. இப்போ நம்ம ஊட்டி மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் சொல்லுவாங்க, இந்த குறிஞ்சி பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குதுன்னு. ஜோதிடத்தில் நாங்கள் கம்பேர் பண்ணிக்கிறோம். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் குரு வரும் பொழுது தனுர்மண்டல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாருன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நான் விரிவாக சொல்ல ஆசைப்பட்றேன். முதல்ல குருவுக்கு வந்து 3 பார்வைகள் இருக்குது. முதல் பார்வையாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 5ஆம் பார்வை தனுசு வீட்டுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது வந்து தனுசு வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு. எதுக்கு? தனுசு ராசிக்கு. அது அயன சயன போகம் போஜனம் சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அயன சயன போக போஜனம் அப்படிங்கிறது, அயனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலை குறிக்கக்கூடியது, சயனம்ங்கிறது நல்ல தூக்கத்தை குறிக்கக்கூடியது, போஜனம்ங்கிறது உணவை குறிக்கக்கூடியது, நல்ல உணவை குறிக்கக்கூடியது, போகம்ங்கிறது திருமண வாழ்க்கையை தாம்பத்தியை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 4 விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டது நீங்கி நல்லது நடக்க போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, நல்ல உணவே இல்லைங்க, நான் ஒரு அரப் கண்ட்ரீஸில் ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறேன், நான் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் எப்படா என் மதர் கண்ட்ரிக்கு நான் திரும்பி போவேன், எனக்கு இந்த தொகை கிடச்சிருச்சுன்னா நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு காத்திருப்பார். அவருக்கு ஒரு 5 ஆண்டுகளாவோ 3 ஆண்டுகளாவோ அவருக்கு சம்பளத்தில் வரக்கூடிய நிலுவைத் தொகை பெண்டிங் இருக்கும். இப்போ அந்த தொகை கிடைச்சி அவர் வந்து மதர் கண்ட்ரிக்கு வருவார். இங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உணவு கிடைக்கும். சயனம் அப்படிங்கிறது தூக்கம். ஒருத்தர் நீண்ட நாளாக ஒரு கொடிய நோயினால் அவதிப்பட்டு இருக்கிறாரு, மருத்துவமே கிடைக்கல, அவருக்கு மருத்துவம் கிடைச்சி அவருக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஏன்னா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தூக்கம் வராது இல்லைங்களா? அப்போ நல்ல மருத்துவத்துக்கு இந்த 12ஆம் இடம் வேலை செய்யும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வேலை செய்யும். போஜனத்தை பேசிட்டோம், சயனத்தை பேசிட்டோம், அயனத்தை பேசிட்டோம். போகங்கிறது திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய திருமண பந்தத்தை குறிக்கக்கூடிய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஆடவனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்குது, அவங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு 28 வயசை தாண்டிட்டாங்க, ஒரு ஆண் வந்து 40 வயசை தாண்டிட்டாங்கன்னா இந்த நேரத்தில் என்ன தோஷம் அவங்க சுயஜாதகம் இருந்தால் கூட குரு அதை இல்லாமல் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அவங்க வயதுக்கு ஏற்றாற் போல ஏற்படுத்தி கொடுத்து அவங்க வாழ்வியல சிறப்பாக வைப்பாருங்கிறது தான் உண்மை. அப்போ இது வரைக்கும் இல்லாத ஒரு முகப்பொழிவு
தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தான் உண்மை. இது 12ஆம் இடத்துக்கு. அடுத்ததா அவர் பார்க்கக்கூடிய வீடுகள்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்க்க போறாரு. இந்த 2ஆம் வீடு எதை குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னா தனத்தையும் குடும்பத்தையும் வாக்கையும் கொடுக்க போகுது. சார் என் குழந்தை பேசவே மாட்டேங்கிறான் சார், தனுசு ராசி தான், எல்லா குழந்தையும் 1 வயசு 2 வயசில் பேசிடுச்சு, என் பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு, என் குழந்தை பேசவே இல்லைன்னு சொல்கிற தாய்மாராகட்டும், சார் என்னோட வாக்கு பலிதம் ஏற்படவே மாட்டேங்குது, நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறேன், நான் வாதாடி ஒரு கேஸ் கூட ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது, எல்லா கேஸுமே கைவிட்டு போகுது, என்னோட ப்ரொஃபஷனே வீணாக போயின்னு நினைக்கிறேன், என்னுடைய வாக்கு ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் ஆகட்டும், குடும்பம்னு சொல்லக்கூடிய சார் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் என் வாழ்க்கை சிறக்கலை சார், எனக்கு மேட்ச் ஆகாத ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நான் திருமணம் பண்ணிட்டேன்னு ஒரு ஆணோ பெண்ணோ சொல்லும்போது இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது, ஏன்னா அவர் 12 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறாரு, அப்படிங்கும்போது அந்த பார்வையில் எவ்வளோ ஒரு புனிதம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா குரு இருக்கிற வீட்டை விட பார்க்குற பார்வைக்கு தான் அவருக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி குற்றம் நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம ஜோதிடம் சொல்லுது. அப்போ குரு பார்க்கும் பொழுது அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் குரு பார்த்தா நன்மை தான். ஆனால் அவரே உச்ச வீட்டில் இருந்து பார்க்கும்போது இங்கே 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறாருலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பார்க்குற பார்வை தான் முக்கியம். அப்போ 2ஆம் இடத்தை அவர் பார்க்கும்போது தனம் குடும்பம் வாக்கு இது 3 ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது. இவனுக்கெல்லாம் மேரேஜ் ஆகுமா, இவெல்லாம் வாழ்வானா நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட திருமணமாகி நல்லா இருக்க தான் போகிறாங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. தனம் குடும்பம் வாக்கு 3ஐயும் பேசுகிறோம் 2ஆம் இடத்துல. அடுத்ததாக சொல்லக்கூடியது குரு 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு. தனுர் வீட்டுக்கு 4ஆம் வீடுங்கிறது மீன ராசி. அப்போ தான் வீட்டை தானே பார்க்குறாரு. ஏன்னா குருவோட இன்னொரு வீடு மீனம், அவருடைய விடுதி வீடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வீட்டை அவர் பார்க்கறதுனால 4ஆம் இடம்ங்கிற என்ன தெரியுங்களா, தன் சுகம். இந்த இடத்துலையும் நீண்ட காலமாக மருத்துவத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு நோயே தீரலை. அதாவது இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து இதுவரைக்கும் கண்டே பிடிக்கலைங்க இந்த நோய்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவருக்கான மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடங்கிறது வீடு, வாகனம், கல்வி, தன் சுகம், தாயார், 5 குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். இந்த 5 குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அவருக்கு நல்ல அடிப்படை கல்வி கிடைக்கும். சார் என்னுடைய ஹோம் டவுனில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது சார், அந்த ஸ்கூலில் என் பையனுக்கு சீட்டே கிடைக்கல, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். என் தாயார் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு சார், அவங்களுக்கு இந்த டைம் மருத்துவம் கிடைச்சி அவங்க நல்லாயிருவாங்க, கண்டிப்பாக நல்லாவாங்க. தன் சுகம் வலுக்கும். தன் சுகம்னா என்ன, மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், 2 பக்கம் 2 பேர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அரசு அதிகாரத்தில் இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒரே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் அவங்க வாழ்க்கை சிறக்கிறதுக்கான தன் சுகம் வலுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த தன் சுகத்தில் தான் வாகனமும் வருது. வீடு, வாகனம், கல்வி, தன் சுகம் சொல்லியிருக்கிறேன். அப்போ வாகனங்கிறது என்ன, நீங்கள் அடுத்த வாகனம் வச்சுருக்கிறீங்க, அந்த வாகனம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அப்பப்போ வேலை வச்சுக்கிட்டே இருக்குது, வாகனத்தை மாற்றுவீங்க. வரக்கூடிய 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே வாகனத்தை மாற்றுவீங்க. அதுவும் அந்த வாகனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உச்ச குரு பார்க்கறனால மற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு பரவாயில்லப்பா இந்த வாகனத்தை நீ வாங்கிட்ட, பார்க்கவே பெருமையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் நிறையா பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். இப்போ அவங்க ஒரு சாதாரண ஒரு 10க்கு 16 ரூம் இருக்கக்கூடிய ஒரு 2 ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறாங்கன்னா பெரிய வீட்டுக்கு மாறுவாங்க. வாடகை வீடாகவும் இருக்கலாம், அது போக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கும் போகலாம். சில பேர் வீடு கட்டியும் போவாங்க. இதெல்லாம் அவங்க நடக்கிற தசாபதியை பொறுத்து மினிமமாக அவங்க வீடு மாறுவாங்க, அந்த வீடு நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும், அல்லது அரசு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவர் பித்ருக்காரகன், படிப்புக்கு காரகரமான 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பள்ளிக்கூடம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கோ அல்லது கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கோ அவங்க மாறுவாங்க. ஸோ தாயார் தன் சுகம் பேசியாச்சு, வீட்டை பற்றியாச்சு. வாகனத்தை பற்றி மிகப்படுத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீர் வச்ச வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு, ஒரு கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு கார் வாங்கணும், பிராண்ட் நியூ காராக இருக்கணும், எனக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக, சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கனால எனக்கு லோன் சாங்ஷன் ஆகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகி அந்த வாகனம் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கும். அதை அவங்க மகிழ்ச்சியோட பார்ப்பாங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த 2026 குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ அந்த குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதோட பலன்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வரப்போறாரு, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்பட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதோட பலன்கள்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மேலும் குரு பயிற்சியில் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.